இந்த வேகன்சி வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷனாக இருக்கும். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் இன் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் இன் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு ரீச் ஆனால் தான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க, இல்லைனா இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ட்ரிவாண்ட்ரம், அதாவது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 331க்கான வேகன்சியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வேகன்சி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. இதில் வந்துட்டு நீங்கள் மாஸ்டர் டிகிரியோ இல்லை டிகிரியோ இன் ஃபிசிக்ஸ் படித்து பிஎட் எம்எட் படிச்சிருந்தா, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வித் கம்ப்யூட்டர் நாலேஜ், அவங்க இந்த வேலைக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். இது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மீடியமுக்கான வேகன்சி. அடுத்தது ப்ரைமரி டீச்சர். ப்ரைமரி டீச்சர் அப்படின்னும் போது டிப்ளமோ இன் எஜுகேஷன் படித்தவங்க, இல்லை அப்படின்னா பிஎட் படித்தவங்க, அதே மாதிரி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மீடியமில் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றவங்களும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா சப் ஆஃபீஸர். இது வந்து ஃபயர் சர்வீஸ், அதாவது ஃபயர்மேன் அண்ட் டிரைவர் கம் ஆப்ரேட்டராக ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பிஎஸ்சி வித் பிசிஎம் பண்ணியிருக்கீங்க, நாக்பூரில் இருக்கிற என்எஃப்எஸ்சி இன்ஸ்டியூட்டில் ஃபயர் சர்வீஸ்க்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வந்து வேணும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் கொடுக்கறதுக்கு ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வேணும். ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் நீங்கள். அதே மாதிரி ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும். சப் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் ஹெவி டிரைவிங் லைசன்ஸும் வச்சுருக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் இந்த வேலைக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஏஜ் லிமிட் வந்து ஆல்ரெடி நீங்கள் இஸ்ரோவில் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஏஜ் லிமிட் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 28 May 2025. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறது 11 June 2025. இந்த கால்ஃபர், இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கான கால்ஃபர் ஆல்ரெடி மே மாதமே கூட வந்திருக்கு. ஏப்ரலில் ஆரம்பித்து மேல முடிஞ்சிருக்கு. ஆனால் திரும்பவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்காவது இந்த குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க கேட்டது இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா 11th June வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பனாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் தான் கொடுத்துருக்கேன். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, நோட்டிஃபிகேஷன். நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் இல்லாமல் மீதி இன்ஃபர்மேஷன் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷனும் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, நீங்கள் குவாலிஃபைடு, அதே மாதிரி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் மாத்திரம் போய் அப்ளை பண்ணுங்கள். இதுலேயே அப்ளை லிங்க் இருக்குது, அதில் மாத்திரம் அப்ளை பண்ணால் நீங்கள் போதும். அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.